ஷிவசதோரி அன்பர்களுக்கு வணக்கம். எப்பொருள் யார் யார் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. ஒவ்வொரு நாளும் எப்படியும் ஒரு குரலும் சேர்ந்தே வந்துடுது. குரலோட அர்த்தம் பொறுத்த மட்டும் யார் என்ன சொன்னாலும் அதோட உண்மைத்தன்மையை நீங்க உணரணும் அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்போ குருவே எதுவும் சொன்னாலும் கூட அதோட உண்மைத்தன்மையை நீங்க அறிந்து கொள்ளணும். அதை எதையுமே அப்படியே தான் ஏற்றுக்கணுங்கிறது இல்லை அப்படிங்கிறது இந்த குரல் நமக்கு சொல்றது. நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, மெயினா எண்ணங்கள் தான் முக்கியம் அப்படின்னு. இந்த எண்ணங்கள் தான் உலகையே ஆள்றது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் அவங்க. கீதை ரொம்ப பெருசு. கீதையில கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்றாரு அப்படின்னா, 18 அத்தியாயம், 18 அத்தியாயமும் 18 வழிகள், 18 வழிகளும் கிருஷ்ணன் அடையிறதுக்கானதுதான். கிருஷ்ணன் பரமாத்மா கர்த்தாங்கிற வார்த்தை கூட கீதையில நிறைய வருது. இப்படி சொன்ன அந்த கீதையில தத்துவம் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, கீதையோட தத்துவம்னு பார்க்க போனீங்கன்னா 3 வார்த்தை. தத்துவம் அசி. தத்துவம் அசி. நீயாக இருக்கிறாய். நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் அவ. கீதையோட சாராம்சமே அதுதான். கீதையோட தத்துவம்னு பார்க்க போனீங்கன்னா நிறைய சொல்றாங்க. அதாவது கீதையில உள்ள ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் உள்ளதெல்லாம் எக்கச்சக்கமும் சொல்ல, கடமைச்சே பலனை எதிர்பார்க்காதே, அப்படியே எவ்வளவோ சொல்றோம். ஆனா கீதையில தத்துவம்னு சொல்ல போனா தத்துவம் அசி. நீயாக இருக்கா. நீ என்ன நினைக்கிறியோ அதான் அவ. நமக்குள்ள பரிகார முறைகள் எல்லாம் கூட பார்த்தோம்னா எப்பவுமே 9ன்னு வர்ற மாதிரி இருக்கும். இதை பத்தி நம்ம தனியா ஒரு இதுல பார்க்கலாம். நான் ஒரு சொல்லிட்டோம் அப்படிங்கிறதான் அதை சொல்றேன். 9 அப்படின்னு முடிகிற மாதிரியே எல்லாம் இருக்கும் நம்ம பரிகார முறைகள் கூட எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா 18, 108, 1+8 9, 1008, 1+8 9, இப்படி எல்லாமே 9ன்னு முடியும். ஏன் அப்படின்னா 9ங்கிற எண்ணுக்கு ஒரு பெரிய விசேஷம் உண்டு. இந்த தத்துவமசிங்கிற விளக்கம் தான் வந்து 9ங்கிற. 9 கூட நீங்க எந்த எண்ணை கூட்டினாலும் நீங்க கூட்டின எண் தான் வரும். அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும் அப்படிங்கிறது. அப்போ அந்த முழு நம்பிக்கையோட பண்ணுனா மட்டும்தான் அது வந்து செயல்படும். அதனாலதான் நீங்க பாட்டு எதையோ நினைச்சுட்டு நான் ஸ்ரீராமஜெயம் எழுதினேன், அதை போட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க? சுவாமிக்கு ஒரு பூ தொடுக்கிறதா இருந்தா கூட நீங்க என்ன நினைச்சுட்டு தொடுக்கிறீங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களோட சாப்பாட்டுல கூட பார்த்தீங்கன்னா சமையல் பண்ற ஒரு என்ன மனநிலையில இருந்தார் அப்படிங்கிறதோட சாரம் அதுல இருக்கும். எதுக்கு இதை சொல்ல வந்தோம் அப்படின்னா, 9 அப்படிங்கிறது வந்து தத்துவமசியோட வெளிப்பாடு அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. ஸோ 9 கூட நீங்க எந்த நம்பரை வேணாலும் கூட்டி பாருங்க, நீங்க என்ன நம்பர் சொல்றீங்களோ அதான் வரும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதான் நடக்கும் அப்படிங்கிறது தான் இதோட வெளிப்பாடு. அதுக்காக சொல்றேன். ஒவ்வொரு குரு பிறக்கும் போதும் அந்த குருவோட பெற்றோர்கள் வந்து சந்தோஷப்படுவாளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. ஒவ்வொரு குரு பிறக்கும் போதும் பார்த்தீங்கன்னா குருவோட பெற்றோர்கள் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவான்னு தெரியாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆதிசங்கரர் வரலாறையே எடுத்துட்டேன்னா கூட அவர் அவதார புருஷன். அதனால பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இதெல்லாம் சன்னியாசம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இது பண்றாரு. ஆனா பெத்த தாய்க்கு அதுக்கு மனம் இல்லை. அப்படி இருக்கிறதுல அவர் கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைங்களை குளிக்கிறதுக்கு இறங்குறார். அப்போ ஒரு முதல்ல ஒண்ணு காலை கவிக்கிறது. அப்போ அவரே கேட்கிறார். ஆப்ஷன் 2 தான். ஒண்ணு, நான் இந்த லௌகீகத்துல இறங்கி மறுபடியும் நான் இருக்கணுமா, இல்லைன்னா நான் ஆன்மீக பாதையை எடுத்துட்டு அதுல கன்னியூ பண்ணுமா அப்படிங்கிறதுக்காக கேள்வி. அப்ப பாத்தீங்கன்னா வேற வழியே இல்லாம அதை மட்டும்தான் நம்ம வந்து ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. அது பெற்றோருக்கு வந்து என்ன இது பண்றா அப்படின்னா, பரவாயில்ல என் குழந்தை எங்கேயோ இருந்தா சரி, இந்த உலகத்துக்கு பயன்பட்டா சரி அப்படின்னு. ஸோ இப்படி ஒவ்வொரு குரு பிறக்கும் போதும் அவ பெற்றோர்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு பார்த்தா இல்லை. அப்போ அந்த பெற்றோர்லாம் சந்தோஷமா இல்லைனாலும் கூட அந்த குருன்னு ஒருத்தர் உருவாகிறதுக்கு எவ்வளவு தூரம் பிரபஞ்சம் உட்பட அவரோட இதுல நிறைய இருக்கு கஷ்டம். ஆனா அவள் இங்க ஈஸியா உங்களோட எண்ணங்கள்னாலையும் எதிர்பார்ப்புனாலையும் ரொம்ப ஈஸியா நீங்க வந்து எடை போடணும்னு நினைக்கிறேன்.
ஒரு குருன்னா இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். குருவை உங்களால எடை போடவே முடியாது. குருவை உங்களால பார்த்தீங்கன்னா குருவோட உருவத்தை வச்சோ எதை வச்சுமே கூட நீங்க வந்து நடத்தைய வச்சோ நீங்க வந்து குருவை வந்து எடை போடவே முடியாது. ஒரு குரு தான் சிஷ்யனை வந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இது வந்து குரு கையில தான் இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அலங்காரம் ஒப்பனை தான் பண்றோம்னு வச்சுங்களேன். எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒப்பனை பண்ண முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒப்பனை. ஒவ்வொருத்தரோட இப்போ எத்தனை கோடி பேர் இருக்கோமோ அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரி ஃபேஸ் இல்லை. எல்லாருக்கும் தனித்தனி முகங்கள். அப்போ அத்தனை ஃபேஸுக்கும் ஒரே மாதிரி மேக்கப் போட முடியுமா? முடியாது. அப்போ அந்த ஒவ்வொரு இதுக்கும் தகுந்தா போல உங்களுக்கு என்ன முடியும், என்ன இது பண்றேங்கிறத பொறுத்து அவளுக்குள்ளதை கொடுக்கக்கூடிய வேலை தான் குருவோட வேலை. நான் என்னோட முதல் இதுலயே சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா அவங்களுக்கு தக்கபடி அவங்க ஒரு மருத்துவரோட வேலை மாதிரி ஒரு குருவோட வேலை. இவன் உடம்புக்கு எவ்வளவு டோசேஜ் கொடுத்தா தாங்கும்னு எப்படி ஒரு மருத்துவர் வந்து தெரிஞ்சுக்கிறாரோ அதே மாதிரி உங்களோட ஆன்ம பலம் என்ன, அந்த ஆத்மாவுக்கு எவ்வளவு கொடுத்தா தாங்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு அதுக்கு தக்கன அவாளுக்குள்ளதை கொடுக்கறது தான் குருவோட வேலை. அவ்வளவு தூரம் ஜட்ஜ் பண்ற ஒரு குருவை போய் உங்களால ஜட்ஜ் பண்ணவோ செய்யவோ முடியாது. அப்போ அவரை போய் நீங்க ஈஸியா நம்ம நினைச்சுக்கிறோம். அப்போ ஒரு குருங்கிறது இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்கணும். அது அது ஒரு தவறான கண்ணோட்டம் உங்களோட இதுல. இப்போ போன புதன்கிழமையில நம்ம சதோரியில ஒரு அம்மா ஒரு நல்ல கேள்வி கேட்டிருந்தாங்க. எப்படின்னா நீங்க குருன்னு சொல்றீங்க, வழிகாட்டின்னு சொல்றீங்க, அப்படின்னா யாரு அப்படின்னு. இன்னொரு அன்பர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அப்போ ஆசிரியர் வேற குரு வேறையா அப்படின்னு. அருமையான கேள்வி. இந்த மாதிரி கேள்விகள் நீங்க இதை நல்லா கூர்ந்து கவனிக்கிறீங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுதான் நான் எதிர்பார்த்ததும் இதுதான். என்ன அப்படின்னா ஆசிரியர்ங்கிறது முதல் படின்னு வச்சுக்கோ. ஆசிரியர்ங்கிறவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு பாடத்தை எடுத்து அந்த பாடத்துல உள்ளதை மட்டும் அப்படியே தெரிஞ்சுட்டு அதை மற்றவர்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுக்குற ஒரு ஆசிரியர். நம்மளோட பள்ளிகள் எல்லாம் இப்போ உள்ள கல்வி முறையில் இருக்கிறதெல்லாம் வந்து ஆசிரியர் பணி. ஆனா முன்னாடி உள்ள கல்வி முறை இப்படி கிடையாது. அது குருகுலம். அது என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஏன்னா அது ஒன்லி ஃபார் ப்ராக்டிக்கல். இப்போ உள்ள மாதிரி தியரிட்டிக்கலா ஏற்றுச்சுரக்காய் எதையோ நம்ம படிச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இருந்தாலும் கூட ஆசிரியருங்கிறது என்ன அப்படின்னா ஒரு புஸ்தகத்துல இருக்கிறத அப்படியே சொல்லி கொடுக்கறது ஆசிரியர். சரி, ரெண்டாவது ஸ்டெப் வழிகாட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா இது நிறைய பேருக்கு குரு மூலமாவே இந்த மாதிரி வழிகாட்டி கிடப்ப அரியன் உட்பட. எனக்கும் பார்த்தீங்கன்னா குரு மூலமா தான் சில வழிகாட்டிகள் கிடைச்சா. இந்த வழிகாட்டிகள் கிடைக்கும் போது அவளே சில நேரம் நீங்க அதை விட இவ்வளவு தூரம் மேல வந்துட்டீங்க, கீழே வந்துட்டீங்கலாம் சொல்லக்கூடிய அந்த மாதிரியான வழிகாட்டிகளும் உண்டு. உங்களோட எண்ணத்தில் குரு என்பவர் ஒருவர் தான். இதுதான் நியதி. குருங்கிறவர் ஒருத்தர் தான். வழிகாட்டி எத்தனை பேர்னாலும் இருக்கலாம். உங்களோட பாதை நேர் பாதையாக இருந்தால் நீங்க எதையுமே யார்ட்டையுமே கேட்க வேண்டியதில்லை. ஆனால் உங்கள் பாதையில இடது பக்கமா வலது பக்கமா அப்படிங்கும் போது திசைகாட்டின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு வழிகாட்டிட்டு நீங்க கேட்டுக்கலாம். ஆனால் குருவே ஒரு வழிகாட்டியை ஏற்படுத்துவார். குருவே பல வழிகாட்டிகளை ஏற்படுத்துவார். இவர்கிட்ட நீ கொஞ்சம் கத்துக்க வேண்டியிருக்கு, போய் கத்துக்கோ. இவர் மூலமா நீ கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியது தெரிஞ்சுக்கோ அப்படின்னு. அவர் பார்த்தேன்னா ஆசிரியருக்கும் வழிகாட்டிக்கும் என்ன வித்தியாசம்னா ஒரு புத்தகத்தை வச்சுலாம் கிளாஸ் எடுக்க மாட்டார். அவரோட அனுபவங்களை வச்சு கிளாஸ் எடுப்பார். அது வழிகாட்டி. ஆனால் அப்ப குருவுக்கு என்ன வித்தியாசம்? இந்த அனுபவங்களை வச்சு கத்துக் கொடுக்கிற வழிகாட்டிய கத்துன்ற விஷயங்கள்ல உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பிரிச்சு கொடுக்கக்கூடிய அந்த புனிதமான பணியை செய்யறவர் தான் குரு. இப்போ நம்மளோட அடுத்ததுல பரிகாரங்களை பத்தியும் நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி சுவாமியோட வழிபாடை பத்தியும் பார்ப்போம். சிவ சதோரி அன்பர்களுக்கு வணக்கம். நன்றி.